வாரம் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரம் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே, மகிமை ஸ்வரூபனே மாவல்ல தேவனே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே, மன்னா வந்தாசீர்வாதம் தாருமே. வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். தாய் தந்தை நீதானே கர்த்தரா எங்கட்கு, தாய் தந்தை நீதானே கர்த்தரா எங்கட்கு. தரணியில் வேறோ துணை இல்லையே, தரணியில் வேறோ துணை இல்லையே. வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வெறுத்து ஆவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து ஆவியை நேசிக்கும். பரிசுத்த ராஜனே நீர் வாருமே, பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். முக்கரம் பாடி துதிக்கின்ற, முக்கரம் பாடி துதிக்கின்ற. பரலோக ராஜனே நீர் வாருமே, பரலோக ராஜனே நீர் வாருமே. வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோ, காருண்ய தேவனே கதியும்மை அண்டினோ. கடைசி வரையும் காத்து ரட்சியும், கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். நன்னானின் வரவை எண்ணியான் ஜீவிக்க, நன்னானின் வரவை எண்ணியான் ஜீவிக்க. ஏவுத தினம் தாரும் ஏகனே, ஏவுத
வல்லமையாக இப்போ வந்திடும். விழிப்புள்ள ஜீவியம் விமலாகி எங்குமே, விழிப்புள்ள ஜீவியம் விமலாகி எங்குமே. வெற்றியடைய கிருபை தாருமே, வெற்றியடைய கிருபை தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். எவ்வித பாக்கியம் ஏழையால் எங்களுக்கு, எவ்வித பாக்கியம் ஏழையால் எங்களுக்கு. இந்த காலே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காலே உமக்கு ஸ்தோத்திரம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். சோதரம் சோதரம் எல்லா அர்த்தம் சோதரனும் சோதரம் ஆண்டவரே, சோதரம் கர்த்தாவே, சோதரம் 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 சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 rabba, rabba, rika, rabba, rika, rabba, 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 oh, rika, rabba, rika, rabba, rika, rabba, 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 hallelujah, 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 hallelujah. சோத்திரம் ஆண்டவரே, அன்பான பிதாவே துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமுத்திரங்கள் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளான கர்த்தாவே, நீ கொண்டு சேர்க்க முடியாது ஜபிக்கிறோம். அவர்கள் வீடுகளிலே கர்த்தாவே, அவர் குளிர் இடங்களிலே கூடி கர்த்தருடைய கர்த்தா பரிசுநாமத்தை ஆராதிக்க முடியாது தேவன் கிருபை செய்வீராக. எல்லா தடையும் நீக்கப்படும் ஆண்டவர், உணவு உயர்த்தப்படட்டும். யாரை தாழ்த்து கொடுக்கிறோம். எல்லா கனமும் மையம் தோமுக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாம் சொல்லணும். சோதரம் 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெரிய பாட்டு புஸ்தகத்தில் 40வது பாடல் பாடும். 40 பெரிய புஸ்தகத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்மாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்மாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரமுயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், உலகின் காலை உன்னத கலிக்கிறோம். உத்தம இருதயம் படைக்கிறோம், உலகின் காலை உன்னத கலிக்கிறோம். ஒற்றுமே ஒற்றுமே குற்றமற்றதாய் சுத்தமாக வைக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம்,
எனக்காய் பரிந்து பேசுகின்றார். சொத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். சொத்திர பலிகளை செலுத்துவோம், சீயோனில் மதில்களை திரட்டுவோம். சீயோனின் மதில்களை புரட்டுவோம், சீயோனில் துதிகளை திரட்டுவோம். லேவியோர் படைகளை எதிர்த்து நின்று மாட்டுவோம். சொத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். சொத்திர பலிகளை செலுத்துவோம், ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே. பொய்க்கு சாசின் ஆஸ்திரங்கள் அழித்துமே, ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே. தூயனே தூயனே தூய்மையுடன் போற்றி சுவிசேஷம் அதை சாற்றுவோம். சொத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். சொத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இலகத்தை சொல்லுவோம். சோதரம் சோதரம் சொல்லுவோம். பெரிய பாட்டு புத்தகத்தில் 129. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே இந்த நாமத்தை போற்றிடுவேன். 129. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆண்டவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆண்டவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்கள் நாமத்தை நம்பிடுவே.
எங்கள் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எங்கள் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்து பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்து பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பொன் வெள்ளியுமோ பெரு பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரு பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னாலும் இயேசுவின் போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என்னாலும் இயேசு போதும் எனக்கு நீரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே Hallelujah. 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 Sodram, Sodram, Sodram. Sodram, 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 Sodram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. 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 ஜபத்தோடு ஜெயிக்கிறவர் 320 இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். 320. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்களை நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்களை நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்களை ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார்,
எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். 38 வருடங்களாய் குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதொருகி ஓடி சென்றார். தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், மனதொருகி ஓடி சென்றார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொடுத்த கன்றை அடித்து கொண்டாடினார். கழுத்தை கட்டி முத்தங்கள் கொடுத்தார், கொடுத்த கன்றை அடித்து கொண்டாடினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். பெருங்காற்றில் போராடும் சிறுகளை கண்டு கடலின் மேல் நடந்தே வந்தார். பெருங்காற்றில் போராடும் சிறுகளை கண்டு கடலின் மேலே நடந்தே வந்தார். பயப்படாதிருங்கள் என்று தேற்றினார். படகிலேறி பெருங்காற்றை அமர்த்தினார். தேற்றினார், படகிலேறி பெருங்காற்றை அமர்த்தினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். சோதரம் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். Hallelujah, 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 rabba, 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 rabba. Hallelujah, 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 hallelujah. இன்னொரு பாட்டம் பாடுவோம். 165 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. 165 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்த
புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலைகளை மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலைகளை மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சோற்றைகள், சாத்தானின் தேக்கணைகள் எதிர்த்து நிற்க வெளியுமே. எதிரிகளின் சோற்றைகள், சாத்தானின் தேக்கணைகள் எதிர்த்து நிற்க வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும்
எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்று கத்தனை சோதனை பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கத்தனை கொஞ்ச நேரம் நல்லா உற்சாகத்தோடு நாம் சோதனை பண்ணுவோம். சோத்ராம் 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 Sodram, 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 தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மக்களத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மக்களத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சொல்லணும். Sodram, 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 சோத்ரம் Sodram, சோத்ரம் Sodram, சோத்ரம் Sodram, சோத்ரம் 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 Sodram, சோத்ரம் தாவீதை போல நடனமாடி Amen. அப்பாவை ஸ்தோத்திரி. அல்லேலூயா அல்லேலூயா. Sodram, தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனை ஆடி பாடி துதிப்படுத்தார். தேவ ஜனமே நான் கர்த்தரை உற்சாகத்தோடு நாம் ஆராதிப்போம். லாபாரி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரமா இருக்கிறார். லாபாரி காரபா லபா லபா. அவரே லாகரத்துக்கு வழிபடுகிறார். லாபாரி கரபா லபா லபா. அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். லாபாரி காரபா லபா. எல்லா இடத்துக்கும் வழிபடுகிற அவர்தான். லாபா லபா லபா லபா. துதிக்கு பாத்திரமா இருக்கிறார். லபா லபா துதிப்போம் துதிப்போம். எல்லாம் கரங்களை சொல்லணும். சோத்ரம் 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 நன்றி 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 சோத்ரம் 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 துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரி அபால பாரி கரபாரி கரபால பரம் பாரி கரபாரி கரபால பாரி கரபாரி கரபால பார பார பாரி காலா வாக்கர பாரி கரபால பா. நன்றி 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 சோத்ரம் 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 துதிப்பு துதிப்பு ஆட்களை அஞ்சு வருஷம் கண்டு மையப்படுத்துங்க. சோத்ரம் சோத்ரம் பாரி கரபாரி 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 கார ஆக்கார ஆக்கார ஆச்சாரப்பா ஆரி காலே கார வாக்கர ஆச்சாரி கார வாக்கர வாக்கர பா ஆரி வாக்கர ஆச்சாரி கார ஆபாக்கர ஆச்சார ஆரி பிகார ஆபாக்கர ஆச்சார ஆபா ராபா 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 ஆரி கார ஆபாக்கர வாரா வா செலி கார வா ஆரி கார ஆபாக்கர ஆச்சார எல்லா ஆவிகளும் எல்லா அன்னையோடு பேசுங்க. ராபா 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 தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியில நிறுத்தி அன்னையோடு பேசுங்க. தேவன் ஆராதிப்போம். ராபா 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 ஆரி கார ஆக்கார ஆச்சா கார ரிகா 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 ஆக்கார ஆச்சாரி கார வாக்கர ஆரி கார ஆபாக்கர ஆச்சார வாரா 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 வா நன்றி 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 ராபா கார வாரி கார வாக்கர வா தாவி கார ஆபாக்கர வாரா வாரா ராபா கார கார செலி கார ஆபாக்கர ஆச்சா வாரா 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 நன்றி 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 கர்த்தாவே. ஹalleluya hallelujah 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 சோத்ரம் 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 ஆராதிக்கிற 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 ஹalleluya hallelujah hallelujah சோத்ரம் 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 ஹalleluya ஆராதிக்கிற ஆராதிக்கிற ராபா 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 ஹalleluya hallelujah. This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Hallelujah.
நானேதுவே கத்தருண்டு பண்ணின நானேதுவே நமகிழோம் நமகிழோம் கலி கோந்திடுவோம் கலி கோந்திடுவோம் கத்தருண்டாக்கின நாளேதுவே நமகிழோம் கலி கோந்திடுவோம் நானேதுவே நானேதுவே கலி எல்லாம் கடவுளுக்கு சொல்லுவோம். இந்த நன்மைகளை கண்டு செய்திருக்கிறார். தேவ ஜனமே ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கைவிடவில்லையே. கர்த்தர் நம்மை கண்மணி வரை பாதுகாத்து வருகிறாரே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரே, நம்மை போஷித்து நடத்துகிறாரே, நமக்கு சுகம் தந்தாரே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறாரே. இல்ல கர்த்தர் சொல்லுவோம். சோதரம் 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 சோதரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ கர்த்தர் நல்லவர். தேவ ஜனமே சொல்லுங்க. My Lord is good. My Lord is good. என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவாலவா என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவாலவா அறிக்கப்படுகிறார். அவாலவா என் தேவன் நல்லவர் சொல்லுங்க. ஓ அவாலவா ஓ என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவாலவா அவாலவா நல்லவர் ஆண்டவரே நல்லவர் அவாலவா சொல்லுங்க சொல்லுங்க நல்லவர் ஆண்டவரே அவாலி பரவலவா அவாலவா ஓரி பரவலவா அவாலவா அவாலவா நல்லவர் 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 அவாலவா இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் ரபா 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 கால மாரிக்கால் சவிடாத தேவன் நல்லவர் நல்லவர் ரபா ரபா கால மாரிக்கால் ரபா ஹalleluya நல்லவரையா நல்லவரையா. ஓ நன்றி 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 நன்றி. சோத்ரம் 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 கத்தா. ஹalleluya ஹalleluya. எல்லாம் சொல்லுவோம். சோத்ரம் 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 சொல்லுவோம். சோத்ரம் 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 நான் மையப்படுத்துவோம். கிருபை விடுகிற தேவனே கொடான கோடி நன்றி கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. யாரை அழித்திரே யாரை தெரிந்து கொண்டரே உடைய பிள்ளைகளாக மாற்றினரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவன நம்பிக்கைகளை கொடுத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் நடத்தி கொள்கிற தெய்வமே கொடான கோடி நன்றி கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுடைய கிருபை தேவ கிருபை தேவ கிருபை ஜனாதி கிருபை ஆண்டவரே ஜனாதி கிருபை கொடான கோடி நன்றி கொடான கோடி சோத்திரம். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு ஒரு நேரம் அபிஷேகம் இறங்குவதா வல்லாமல் இறங்குவதா சாபாரி காலாபாரி காலாபாரி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே கொடான கோடி நன்றி கொடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டப்படவில்லையே. ஒரே நாமம் இயேசுவின் நாமம் உன்னதமான நாமம் இயேசுவின் நாமம். நாமத்தில் அற்புதம் நடக்கும் நாமத்தில் அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. நாமம் மகிமைப்படுத்த ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மூலமாக நாம் மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்ந்திருப்பீராக. என் நாமத்தை பிரசாபத்தை எந்த ஸ்தானத்தில் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதித்து சொன்னீங்களே நாங்கள் உயர்த்துகிறோம் பிரசாபடுத்துகிறோம் பிரசாபடுத்துகிறோம். எல்லா கணத்துக்கும் முடியவர் எல்லா கணத்துக்கும் முடியவர் ஆண்டவரே. சோதரம் 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 என் மையப்படுகிறாக ஆடல் மூலமாக மையப்பட்டு ஆடல் மூலம் மையப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே செய்தி மூலமாக மையப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்து ஆசை நீ பெருக சிறுக வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அப்படி இருக்கிறத உட்காருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
Praise the Lord. கர்த்தருடைய பிரசன்னம் சோதரம். இந்த ஃபேஸ்புக் வாயிலாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த ஃபேஸ்புக் வாயிலாக இந்த ஆன்லைன் மூலமாக நான் ஒருவருக்கொருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாம் சந்தோஷப்படும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போது கவனிங்க, நம்ம தேவ சொல்ல வந்திருக்கிறோம். நமக்கு தேவன் இருக்கிறார். அதர்சனமான தேவன் அவர் நமத்திலே இருக்கிறார் என்பதை மறக்காதீங்க. அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அவர் சத்தத்தை நாம் கேட்போம். கர்த்தரை நாம் பலப்படுத்தி நம்ம ஆசீர்வதித்து நாம் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்க்க போகிற வேத வசனம், சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவன் தான் மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சர்வலோகத்தை உண்டாக்கின தேவன் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகத்தை 45:15 வாசிப்போமானால், இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீ மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் இரட்சகர் அவர் தன்னை மறைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ லோகத்தையும் தேவன் நேர்த்தியா சிருஷ்டித்த போதும் அதை காண ஒரு நாத்திகன் தேவன் இல்லை என்று பகிரங்கமா சொல்றான். அல்லேலூயா. சர்வ லோகத்தை நேர்த்தியா உண்டாக்குகிறார் தேவன். அதை பார்க்க ஒரு நாத்திகன் கடவுள் இல்லை என்று பகிரங்கமா சொல்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேவனை பார்க்க முடியல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல விசுவாசிகள் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சில ஒரு வியாதியோ பிரச்சனை வரும்போது கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாங்க, இந்த மருத்துவமனையில தான் எனக்கு சுகம் கிடைச்சது, இந்த டாக்டர் தான் என்ன குணமாக்கலான்னு சொல்லிட்டு மகிமையை ஒரு மருத்துவமனைக்கோ ஒரு மருத்துவருக்கோ கொடுக்கிறாங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்பதை மறந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை மறந்து, ஏன் தேவன் எல்லாம் நேர்த்தியா செய்கிறார், ஆனால் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறார். தேவ ஜனமே, தேவன் கிரியை செய்கிறார், தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். நான் எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் ஊழியம் செய்திருந்தாலும் நாம் இயேசு போல மாறிக்கொண்டு வந்தாலும் நாம் நம்மை மறைத்துக் கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வளர்வதற்கு என்ன அடையாளம்? சுய வெளிப்படக்கூடாது, மாம்ச வெளிப்படக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கத்த சொல்வோம், மறைத்துக் கொள். ஆண்டவர் நேர்த்தியாய் கிரியை செய்கிறார், தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். இன்றைக்கான 7 குறிப்பு நான் பார்ப்போம். முதல் குறிப்பு, மனிதன் தன்னை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் மறைத்துக் கொண்டு மனிதன் தனத்தை தேட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்போஸ்தலர் 17:27 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக
நம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். உனக்கு சுகம் கொடுக்கிறாரு, நீ வேலை செய்ய பலன் கொடுக்கிறாரு, உன்னை போஷிக்கிறார், உன்னை நடத்துகிறார். எதற்காக? யார் செய்வது? உன்னை உண்டாக்கின தெய்வத்தை தடவையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் கிரியை செய்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தடவையாக தேவனை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எப்படி உண்டானது? வானம், பூமி, சமுத்திரம், மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள், எல்லா சிருஷ்டியும் பார்க்கிறோமே, அது எப்படி உண்டானது? தேவ ஜனமே. நம்மை நடத்துகிறாரே, நம்ம பாதுகாக்கிறாரே, வருகிற பிரச்சனை நம்ம தூக்கி எடுக்கிறாரே. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறார். நம்ம மறக்க கூடாது. சங்கீதம் 53 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சங்கீதம் 53:2 நான் வாசிப்போம். Praise the Lord. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவ ஜனமே பார்த்து கொண்டே இருக்கிறார். இவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறோமே, இவனுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறோமே, இவனுக்கு நன்மை செய்திருக்கிறோமே. என்ன தேடுகிறானா? தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, நீ இயேசு பார்க்கறியா? நீ ஆண்டவர் பார்க்கறியா? அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்றியா? அவர் மையப்படுத்துறியா? அவர் நாமத்தை அறிவிக்கிறியா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமோஸ் எழுதின புத்தகத்தை பார்க்கும்போது, ஆமோஸ் நான் படிக்கிறேன். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவன் சொல்லுகிறார். தேவ ஜனமே, அல்லேலூயா, என்னை தேடு, அப்போது நீ பிழைப்பாய், நீ பாதுகாக்கப்படுவாய். கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னைக்கு நாம் நம்மை ஆதரிக்கிற, பாதுகாக்கிற நம்முடைய தேவனை நாம் பார்க்க வேண்டும். என்னை தேடும், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பக்கத்தில் செப்பனியா 2:3 செப்பனியா 2:3 சொல்லுகிறது, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அவரை தேடுங்க. ஆபத்து வருதா, வியாதி வருதா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வருதா, சுற்றி கொள்ள நோயா, அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தீங்கு அணுகாது, கர்த்தருடைய பாதுகாப்பா. கர்த்தரை சொல்றேன். என்னை தேடு, கர்த்தரை தேடு. சங்கீதம் 9:10 சங்கீதம் 9:10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவரை நீர் கைவிடுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை தேடுகிறவரை கைவிடுவதில்லை. ஏன் தேடனா? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை தேடுவாயானால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை கைவிடாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 70:4 வாசிப்போமானால், சங்கீதம் 70:4 உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆமென். உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எப்பொழுதும் யார் சொல்லுவாங்க? எப்பொழுதும் உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். தேவ ஜனமே, உலகத்தில் எதை தேடினாலும் உனக்கு சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் கர்த்தரை, தேவ சமூகத்தை நீ தேடுவாயானால் மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்போதும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை. இரண்டாவது குறிப்பு, தேவன் நம்மோடு வருகிறார், கிரியை செய்கிறார், தம்மை மறைத்துக் கொள்ளுகிறார்.
தேவன் நம்மோடு வருகிறார், கிரியை செய்கிறார், நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகம் 23 அதிகாரம் 8-9 வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றார் பாருங்க, இதை நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்கிறார், ஆனால் அவரை காணேன். வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். தேவஜன் உனக்கு முன்னாலும் போறாரு, உனக்கு பின்னாலும் வராரு, உன் இடது புறத்தில் இருக்கிறாரு, வலது புறத்தில் இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், ஆனாலும் உனக்கு தெரியல. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, அவரை காணவில்லை, ஆனா கிரியை செய்கிறாரு. விட்டுறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னும் பின்னும் இருந்து உன் சுற்றிலும் சூழ நின்று பாதுகாக்கிற தேவன் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என்ன கைவிட்டார் சொல்லாது, என்ன மறந்தார் சொல்லாது. நாம் இருப்பது கர்த்தருடைய கிருபை. தேவ ஜனமே, யோபுடைய அனுபவம் எனக்கு முன்னால் இருக்கா, பின்னால் இருக்கா, இடதுபுறத்தில் கிரியை செய்கிறார், ஆனாலும் அவர் நான் பார்க்க முடியல. தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார், ஆனால் உன்னால் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24:15 பார்ப்போமானால், இயேசுதாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார், ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எம்மாவூர் சேஷகர் கூட அவங்க கூட தான் சேர்ந்து போற, உயிர்த்தெழுந்த இயேசு போறாரு, கூட சேர்ந்து போறாரு, உங்களோட பேசுறாரு, ஆனாலும் அவர் இயேசு என்று அவர் அறியாமல் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த தேவ ஜனமே, உன்னோடு இயேசு இருக்கிறார், உனக்கு நன்மை செய்கிறார், உன்னோடு பேசுகிறார், உதவி செய்கிறார், ஆனாலும் அவர் இயேசு அறியாமல் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Oh, hallelujah. அவர் இமைப்பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை எப்போதும் சுற்றி சூழ்ந்து உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு ஒரு சிறு பிள்ளை, ஒரு குழந்தையை தாய் கண்ணோக்கமா இருக்கிறாளோ, அது மேலே எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறாளோ, கண் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார், அதே வண்ணமாய் சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். அவரோடு இருக்கிறார், கிரியை செய்கிறார், ஆனாலும் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, மறைத்துக் கொண்டிருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார், ஆனால் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்தை உணர்கிறார், ஆனாலும் அவரை காண முடியவில்லை. அவர் கூடவே இருக்கிறார், அவர் இல்லை என்று சொல்லிவிடாதே. ஓ ஹல்லேலூயா. சமூகத்தை மறந்து விடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 21:4 வாசிக்கும் போது, யோவான் 21:4, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். சீஷர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாங்க. அந்த இயேசு மரிச்சிட்டாரு. பேர் சொல்றாரு, நானே மீன் பிடிக்க போறேன், எல்லாம் போட சேஷலாம் போறாங்க, ஆனாலும் கரையில இயேசு நிற்கிறாரு. ஆனாலும் சீஷர்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. தேவ ஜனமே, அவர் தேடி பின்வாங்கி போன அந்த சீஷர்களை தேடி வந்தார், ஆனால் அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த தேவ ஜனமே. இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார், இயேசு கூடவே இருக்கிறார். சகோதர சகோதரி, அது அவரு நீ பார்க்க வேண்டும். கர்த்தாவே, கண்கள் திறந்தரலாம் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே, மனக்கண்கள் திறந்தரலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, இறுதியை திறந்தரலாம் ஆண்டவரே சொல்லு. நீ ஒரு காண வேண்டும், அவர் சமூகத்தை உணர வேண்டும். அவர் உன் அருகில் இருக்கிறார், உன் சமீபமா இருக்கிறார். அவரை காண வேண்டும். ஏன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது? அவிசுவாசத்தை அகற்று. அவிசுவாசத்தை அகற்று. தேவன் உன்னை காக்கிற தேவன்,
உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை வழிநடத்துகிற தேவன், சத்து தொடாதபடிக்கு எந்த சத்துரும் தொடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் சகோதரனே சகோதரே உன்னை காக்க முடியாது, உன் கூடவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு மூன்றாவது குறிப்பாக நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மறைந்திருக்கிற தேவன், ஒளித்துக் கொண்டிருக்கிற தேவன் தம்மை தேட வேண்டும், தம்மை தேட வேண்டும். முதலாவது பார்த்தோம், மனுஷன் தன்னை தேட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, தேவன் நம்மோடு வருகிறார், கிரியை செய்கிறார், அதனால் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது குறிப்பாக நாம் தேவன் முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். மூன்றாவது குறிப்பு தாழ்த்த. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்மை அவசியம். தாழ்மையில் ஒரு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மையில் ஒரு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையில் ஒரு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார். தேவ ஜனமே தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறைந்திருக்கிற தேவன் உன்னை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 13:14 வாசிக்கும் போது, யோவான் 13:14 வாசிக்க, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவனுடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார், அவர் நமக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டினார். தேவ ஜனமே தாழ்மையா இருக்கணும். கால்களை கழுவுவது எதை குறிக்கிறது? தாழ்மையை, தாழ்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே தாழ்த்தினார், அவரே தம்மை தாழ்த்தினார். தேவ ஜனமே பிலிப்பியர் 2:6 நான் வாசிப்போம் சொன்னால், பிலிப்பியர் 2:6 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தாழ்த்த வேண்டும். தேவன் தம்மை தாழ்த்தினார். நான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்று கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளணும்? தாழ்மை, கீழ்ப்படிதல நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரே சில காலில் கழுவினாரே, எவ்வளவு தாழ்மை. பிரைஸ் தி லார்ட். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், அடிமை ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அவர் பொற்பாதங்களை இந்த பூமியில வைத்து நடந்து சுற்றி திரிந்தாரே. அல்லேலூயா. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி சுற்றி நடந்தாரே. தேவ ஜனமே எவ்வளவு தாழ்மை. மனுஷர்கள் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், எவ்வளவு சகித்தார். தாழ்மை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிறார். கிறிஸ்தவர்களுக்கு தாழ்மை அவசியம். அதான் எதிர்பார்க்கிறோம், தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு 9:35 வாசிக்கும். மார்க்கு 9:35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து எவனாகிலும் முதன்மனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமா இருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நம்முடைய 12 சீஷர்கள் பக்கத்தில் அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடைசியாக எல்லாருக்கும் ஊழியக்காரனமா இருக்க வேண்டும். அதுதான். நீ உயர்த்த வேண்டுமானா நீ உயர்த்த கூடாது, உன்னை தாழ்த்து கர்த்தனை உயர்த்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் கடைசியா எல்லாருக்கும் ஊழிய செய்கிறவனாய் மாற வேண்டும்.
தேவஜன் அதுதான் ஆண்டவர் உயர்த்துகிறதுக்கு அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வழி. கர்த்தரை சோதனை அல்லேலூயா. தாழ்த்த வேண்டும். கர்த்தர் மறைந்திருக்கிற தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவரை தேட வேண்டும். அவரை போல் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க அல்லேலூயா. மார்க்கு 10:43 வாசிங்க. மார்க் 10:43. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சீசர்களுள்ள ஒரு போட்டு யார் பெரியவன் பார்க்கறாங்க? யார் பெரிய? நம்மளை யார் பெரியவன்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை செய்யணும். பணிவிடைக்காரனா இருக்கணும். பணிவிடைக்காரனா இருக்க கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தாழ்த்து. உன்னை கர்த்தர் உயர்த்துவார். தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்துகிறவனை கர்த்தர் தாழ்த்துவார். தேவன் அதுதான் ஆண்டவருடைய ரகசியம். ஆசீர்வாத ரகசியம். தாழ்த்த 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 உன்னை கர்த்தர் உயர்த்திக் கொண்டே வரும். மேம்படுத்திக் கொண்டே வரும். சிலுவை மரணம் இயேசு தாழ்த்தினார். பிதாவை உயர்த்தி அவர் வலது பார்சலே பரலோகத்திலே சிம்மாசனத்தில் அவர் வலது போல உயர்த்தி விட்டார். தேவ ஜனமே அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த விரும்புகிறார். நீ உன்னை தாழ்த்துவாயால் கர்த்தரை உயர்த்தி வைப்பார். நீ செய்யற வேலை செய்யறதுல உயர்த்துவார். நீ படிக்கிறதுல உயர்த்துவார். உற்றார் உறவினர் உயர்த்துவார். உன்னை உயர்த்துவார். தேவ ஜனமே தேவ சொல்ல தாழ்த்துவாயினால் நீ ஒரு பணிவிடைக்காரனை போல ஒரு ஊழியக்காரனமாக ஊழிய செய்வாயானால் பணிவிடை செய்வாயானால் கர்த்தனை எல்லா ஜாதி ஜனங்கள் மேலும் உன்னை உயர்த்தி வை தலைவனாக நிறுத்துவார். எல்லாரும் சொல்லணும் சோதரம் 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 சோதரம். அதுதான் யோவான் சொல்றாரு 3:30 யோவான் 3:30 சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அவர் பெருகவும் நான் சிறுகவும். தேவ ஜனமே நம் ஊழியத்துல நாம் சொல்லணும், அவர் பெருக வேண்டும். இயேசு பெருக வேண்டும். என்னை நான் சிறுக வேண்டும். அல்லேலூயா. நல்லா பேச தெரியும் சொல்லக்கூடாது. நான் பைபிள் கரைச்சி முடிச்சு சொல்லக்கூடாது. அல்ல, நீ தாழ்த்துவாயானால் கர்த்தர் ஜனங்களுக்கு உன்னை மகிமையா எடுத்து பயன்படுத்துவார். ஆசீர்வாதம் நிறுத்துவார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சொல்ற அவர் பெருகவும் நான் சிறுகவும். அதே மத்தேயு 11:11 படிங்க. இப்படி சொன்ன அந்த யோவான் ஸ்தானம் எப்படிப்பட்டவன் பாருங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொன்னாரு. இங்க மத்தேயு 11:11 படிங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆகிலும் பெரிய ஒருத்தனும் இல்லை. யோவான் ஸ்தானனை போல பெரிய ஒருத்தன் இல்லை. ஆனா அந்த பெரியவன் சொல்றாரு, நீ பெருகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும். தேவ ஜனமே அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, சிறுநீடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் இருப்பவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பூமியில எல்லா மனுஷரை காட்டிலும் யோவான் ஸ்தானன் பெரியவன் சொல்றாரு. ஆனா பரலோக ராஜ்யத்துல சின்னவனா இருந்தாலும் இந்த யோவானை காட்டிலும் பெரியவனா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும் சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நன்றியோடு சோதரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லணும் சோத்ரம் 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 சோத்ரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத
நல்ல கிருபையே உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையதோரம் ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைக்கும் கிருபையது கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே அல்லேலூயா அல்லேலூயா தேவஜனமே கர்த்தர் நல்லவர் நீ தாழ்த்துவாயானால் உன்னை உயர்த்தி வைப்பார் மகிழ்ந்து கரைப்போம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது 4வது குறிப்பாக நான் உத்தம ஜீவன் செய்ய முடியாத கர்த்தர் விரும்புகிறார் உத்தமனாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவ ஜனமே ஹல்லேலூயா கர்த்தர் உத்தமர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உபாகமும் 18:13 வாசி உபாகமும் 18:13 வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உன்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, உன்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக நீ ஒரு உத்தமமான ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை உத்தம ஒரு செய்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உத்தமமான ஒரு ஜீவன் செய்ய வேண்டும். தேவ ஜனமே, மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? நீ உத்தமமான ஒரு ஜீவன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீ உத்தமனாக உத்தமியாக திகழ வேண்டும். அதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆதியாகமம் 17:1 வாசிக்கும். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் அழைத்தார். அவர் அழைத்து ஆபிரகாமோடு பேசுறாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு உத்தமமான ஒரு ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். மாய்மாலமான ஜீவியம் அல்ல. மாய்மாலமான ஜீவியத்தை கர்த்தர் விரும்பவில்லை. சகோதரனே சகோதரியே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா பரிசுத்தமா இருந்தா போராது. எல்லா நாட்களிலும் உன் ஜீவியத்தை உத்தமமாக காத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் யாருக்கு முன்ன நடக்கிறோம்? உன் வழியெல்லாம் கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரே. நீ போகிறத வருத கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரே. சகோதரனே சகோதரியே, ஒரு உத்தமமான ஒரு ஜீவித்தை கத்தை உனக்கு எதிர்பார்க்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உபாகமும் 1:36 வாசிங்க. உபாகம் 1:36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அல்லேலூயா. காலேப் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப், அவன் அந்த கானான் தேசம் சுற்றி பார்க்க 12 கோத்திரத்துக்கு ஒரு தலைவனாக 12 பேர் அனுப்புறாங்க. 2 பேர் தான் உத்தமமான ஒரு சாட்சி சொல்றாங்க, காலேபும் யோசுவாவும். யோசுவா ஊழியக்காரன் ஆசாரம் வந்துட்டாரு. ஆனா சொல்றாரு, இந்த காலேப், நான்
அவன் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். ஏன் சொன்னா அவன் உத்தமமா என்னை பின்பற்றினான். அல்லேலூயா. விசுவாசமா பேசினான். ஆண்கள் ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. சொல்றான் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். மற்றவங்களாம் பயப்படுறாங்க, அவிசுவாசம் பேசுறாங்க. ஆனா காலேப் அவன் மட்டும் சொல்றான், இல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டு சொல்றாரு, விசுவாசமா பேசுகிற அந்த காலேபை கர்த்தர் பாராட்டுகிறார். சகோதரனே சகோதரியே, அந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானால் தேவனை ஆராதிக்கிறோம். இதை முடியாதுன்னு சொல்லாத. தேவனால கூடாத ஒன்றுமில்லை. இந்த வியாதி குணமாகாது நினைக்காத, இந்த பிரச்சனை தீரா நினைக்காத. உன் பிரச்சனை ஆண்டவராலே அது தீர்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய பிரச்சனை கர்த்தர் மாற்ற முடியும். உன் வியாதியை குணமாக்க முடியும். தேவனால கூடாத ஒன்றுமில்லை. ஆண்டு அதுதான் பார்க்கிறாரு. என் பிள்ளை என்னை விசுவாசிக்குது, என் மகள் என்ன விசுவாசிக்குது, என் மகன் என்ன விசுவாசிக்கிறா. அற்புதம் செய். மரித்தவர் உயிரோடு எழுப்பது தேவன் அல்லவா? அல்லேலூயா. படுக்கையில் இருந்த எவருடைய மகளை உயிரோடு எழுப்பினார். வழியில போன அது 900 விதவையினுடைய மகனே பாடியில கொண்டு போறாங்க. வழியில எழுப்பி உயிர் கொடுத்தாரே. பாடையை தொட்டால் மரித்தவர் எழுந்தானே. கல்லறையில் வைத்து 3 நாள் ஆயிட்டு லாசர் எழுந்து வா சொல்லும்போது அந்த கல்லறையில் இருந்து எழுந்து வந்தானே தேவ ஜனமே. அவரால் முடியாதா? உன் பிரச்சனை மாற்ற முடியாதா? இனி முடியாதுன்னு சொல்லாத. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆனாலும் அதுக்கு ஜீவன் கொடுத்து எழுப்ப கர்த்தர் பலவரா இருக்கிறார். எல்லாம் கர்த்தர் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனாலே கூடாத தேவனாலே கூடும். ஆமென். ஹalleluya. நம்பிக்கை. ஆண்டு சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமத்தலன்று போன்னு சொல்லி நான் சொன்னபடி ஆகும். இருக்கிற விசுவாசத்தை அது சொல்வான், அப்படியே ஆகும் என்று சந்தேகப்பட விசுவாசிங்கன்னு சொல்றாரு. தேவ ஜனமே, விசுவாசங்களை எல்லாம் கூடும். எல்லாம் காலே சொல்றான். அவனை ஆண்டவர் பாராட்டி சொல்றாரு, அவன் கால் மிதித்த தேசத்தை அவனுக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன். அவனுக்கு அவன் பிள்ளைக்கு சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 25:21 வாசிங்க. மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அல்லேலூயா. நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்துக்கு நான் அதிகாரியாக வைப்பேன். சேர்த்து வைப்போ. சின்ன ஊழியமா இருக்கலாம், சிறு பிள்ளைல ஊழியமா இருக்கலாம், ஒரு ஜப நடத்துற ஊழியமா இருக்கலாம், ஒரு மருத்துவமனை ஊழியமா இருக்கலாம். கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்வாயானால் கர்த்தர் உன்னை அநேகத்துக்கு உன்னை உயர்த்தி வைப்பார். அநேக ஜனங்களுக்கு ஆசமாக நிறுத்துவார். கொஞ்சத்துல உண்மையாரு அசட்டை பண்ணாது, அசட்டை பண்ணாது, அசட்டை பண்ணாது. உனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த ஊழியம் அந்த மனுஷன் கையில நீ வாங்கல, கர்த்தரே உனக்கு கொடுத்தார். உண்மையா இருப்பாயனால் அதுல கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாவற்றையும் தாங்கி நீ உண்மையாய் ஊழியம் செய்வாயனால் அல்லேலூயா கர்த்தரை உயர்த்தி வைப்பார்.
கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். சத்ராம் சத்ராம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் கர்த்தர் அநேகத்து மேலே அவன் உயர்த்தி வைப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த உத்தமத்தை காத்துக்கணும். அந்த உத்தமத்தை தான் காத்துக்கணும். யோபு சொல்றாரு, யோபு 27:5 வாசிங்க. யோபு 27:5 வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் கற்றுக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என்னை விட்டு விலக்கே. நீங்க என்ன பேசுங்க, ஆனா என் உத்தமத்தை என் ஆவி பிரியும் மட்டும் நான் காத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அதான் யோபின் அனுபவம். எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு நஷ்டப்பட்டார், எவ்வளவு வியாதிப்பட்டார். அந்த யோபு சொல்றாரு, என் ஆவி பிரிய மட்டும் என் உயிர் என் ஜீவன் என் சரீரத்தில் இருக்க வர உயிர் உள்ள மட்டும் என் உத்தமத்தை நான் விலகவே மாட்டேன். என்னுடைய உத்தமத்தை விலகவே மாட்டேன். தேவ ஜனமே, அல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அந்த உத்தமத்தை யோபு காத்துக் கொண்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 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 கர்த்தர் உத்தமத்தை பார்த்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 26:11 தாவீது சொல்றாரு, நானும் என் உத்தமத்திலே நடப்பேன். ராஜா சொல்றார், தாவீது ராஜா சொல்றார், நானும் என் உத்தமத்திலே நடப்பேன். அந்த உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன்னு யோபு சொல்றார். தாவீது சொல்றாரு 18:25 தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு உத்தமராகவும், புனிதனுக்கு நீ புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீ மாறுபடுவான் தோன்றுவீர். அல்லேலூயா. உத்தமனுக்கு உத்தமன், உத்தமனுக்கு உத்தமன். நீ உத்தமமா நடந்தா கர்த்தனுக்கு உத்தமமான நல்லதான் செய்வார், உத்தமமா தான் வெளிப்படுவார். அல்லேலூயா. உத்தமனுக்கு உத்தமன், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுவான். அல்லேலூயா. தேவ ஜனமே, உத்தமமா இருப்பதனால் கர்த்தர் உனக்கு உத்தமராகவே உனக்கு நன்மை செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்றார் 101 சங்கீதம் 2 சொல்ற, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவே. எங்க வீட்டுல, வெளியில இல்ல, வீட்டுல. அல்லேலூயா. என் வீட்டுல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவே. முதல்ல வீட்டுல சாட்சி சொல்லணும், அப்புறம் தெருவில், அந்த கிராமத்துல, அந்த ஊர்லயே சாட்சி சொல்லணும். என் வீட்டில் நான் உத்தம இதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு இந்த உத்தமம் தேவை, குடும்பத்தில் உத்தமம் தேவை. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் வீட்டிலே சொல்ற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:20 சொல்லுது, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தார் தேவனுக்கு பிரியமானவர்கள். கர்த்தரை சொல்ல. அல்லேலூயா. உத்தமமான கூட்டம் ஒரு ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தி இருக்குது. யோவானுக்கு சொல்றார், ஒரு உத்தமமான கூட்டத்தை தேவனுக்கு என்று ஆயத்தப்படுத்துவதற்காக தான் யோவான் சாணை அனுப்பினார். உத்தம கூட்டம் நம்ம கர்த்தர் எதுக்காக தெரிந்து கூட ஒரு உத்தமர்களாக மாறி தேவ ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது, நாம் உத்தம ஜீவன் செய்ய முடியாது கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கார் தேவஜன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும், உத்தமத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுல நல்ல வீடு, ஒரு வேலைக்காரர் இருக்காரு, ஒரு வேலைக்காரர் இருக்கான். அவன் நல்ல வீட்டை பெருக்கி நல்லா துணியெல்லாம் துவச்செல்லாம் மடித்து வச்சு நல்லா சுத்தமாக வைக்கிறான். நல்லா ஸ்க்ரீன் துணி, சோஃபா, நல்லா கிளாத்தெல்லாம் போட்டு, டேபிள் கிளாத்லாம் போட்டு நல்லா சுத்தம் வைக்கலாம். விருந்தாளிங்க வராங்க, இதை பார்த்தா விருந்தாளிங்க வந்து பார்த்தா அவரும் நேர்த்தியாக இருக்குது. ஆனால் விருந்தாளி அது எஜமானதான் பாராட்டணும் தவிர வேலைக்காரனை பாராட்ட மாட்டான். அல்லேலூயா. அது செய்யறவன் யாரு? வேலைக்காரன். அதை சுத்தப்படுத்துறான், அது நல்ல ரொம்ப நீட்டா வைக்கிறான். ஆனா அந்த வேலைக்காரன் மறைஞ்சிருக்கான். அவன் யாரும் பாராட்டுவதும் இல்லை, அவனா பாராட்ட விரும்புவதும் இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் எஜமானுடைய சம்பளம்.
எஜமானன் கொடுக்குற அந்த சம்பளத்துக்கு அவன் உண்மையா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனோ எந்த ஒரு விருந்தாளி அவனை பாராட்ட அவன் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. தேவ ஜனமே, நீங்கள் நான் அப்படிதான் இருக்கணும். எதுக்காக ஊழியம் செய்யறோம்? யாரும் பாராட்ட வேணாம். மனுஷன் என் தேவனுக்கு நான் பிரியமா இருக்கணும். என் ஊழியத்துல தேவன் பிரியப்படணும். அல்லேலூயா. நான் மறைத்துக் கொள்ளணும். வேலைக்காரனை போல நான் மறைத்துக் கொள்ளணும். மனுஷனுடைய பாராட்டு ஒருத்தனுடைய பாராட்டுக்கு தேவையில்லை. நான் தேவனை அங்கீகரிக்கணுமே. தேவன் என்னை அங்கீகரிக்கணுமே. அவர் தானே எனக்கு விழுந்து கொடுத்தார். அவர் தானே என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவரை அங்கீகரிச்சா போறோம். அவர் என்ன பாரு, அவருக்கு பிரியமா நடத்தா போறோம். அவரை கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதுதான் மனுஷாலுக்கு இவ்வளவு செய்யறேன், யாரும் பாராட்ட நினைக்காது. யாரும் பாராட்ட வேண்டாம். ஆனா உன்னை பாராட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, உன்னை கனப்படுத்த ஒருத்தர் இருக்காரு, உன்னை ஆசீர்வதிக்க ஒருத்தர் இருக்காரு. தேவ ஜனமே, பயப்படாதே. நீ அந்த வேலைக்காரனை போல உன்னை மறைத்துக் கொள்ளும். ஆனா கர்த்தர் அதை கேட்டு அங்கீகாரத்தை கர்த்தரே உனக்கு கொடுப்போம். எல்லாம் கத்த சொல்லணும். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. அதான் நான் சொல்லணும். ஆண்டவரே, வேலைக்காரனை போல நான் மறைந்து கொள்ளணும். என்னை யாரும் பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. அங்கீகாரம் உமக்கு பிரியமாய் நான் இருந்தா உன் கண்ணில் தயவு தான் எனக்கு போற. ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். எல்லாம் சொல்லணும். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. ஐந்தாவது குறிப்பு, உள்ளத்தை, மனுஷாருடைய உள்ளத்தை கண்டு சோதித்து அறிகிறவரா இருக்கிறார். மனுஷார் உள்ளத்தை சோதித்து அறிகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 139:1 வாசிப்போம் சொன்னா, சங்கீதம் 139:1, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சகோதரனே, உன்னை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சகோதரே, கர்த்தர் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இருக்கார். மனுஷனுக்கு தெரியாது. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் இருக்கிறார். நீதிமொழி 17:3 சொல்லியிருக்கிறது, இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயத்தை யார் சோதிப்பாங்க? உன்னை ஆராய்ந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அதான் 1 சாமுவேல் 16:7 சொல்றது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதை மறக்க கூடாது. அல்லேலூயா. உடைய பார்த்தோ முகத்தை பார்த்தோ கர்த்தர் ஏமாற மாட்டார். மனுஷன் ஏமாறலாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பான். அவங்களா இருதயம் சுத்தமா இருக்கணும். எந்த மாய்மலம் இருக்கக்கூடாது, எந்த கசப்பு இருக்கக்கூடாது, எந்த வெறுப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. தேவஜானமே, கசப்பு வச்சுக்கிட்டு வெறுப்பு வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் சொல்றாரு, முகத்தை பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோட இருதயத்தை ஆராய்ந்து அறிந்ததே. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு செப்பனியா 2:2 சொல்லிட்டு, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதி. இங்க சரியா கணக்கு ஆராய்ந்து பாருங்க. வரும்போது நான் சரியா இருக்கு, நாளுக்கு ஏதாவது பிரிந்தா காட்டுகிறா அடைய மண்ணி மாட்டேன். நான் சபையில சொல்லுவேன், வர விசுவாசிங்க ஆலயத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்பதாக நின்று ஒரு கணம் யோசித்து பாருங்க. ஏதாவது உங்களை மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தணும்னா அங்கேயே மன்னிப்பு கேளுங்க, ஏசுறதுல கழுவு கொடுங்க, அது பிறகு உள்ள வாங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து கூடாது, உன்னை சரிப்படுத்திக்கோ. உன்னை உய்த்து ஆராய்ந்து சோதித்து நீ அறியணும். கர்த்தர் உன்னை சோதித்து அறிகிற கர்த்தர். கர்த்தரை சோதரிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரி. சங்கீதம் 26:2 சொல்லிருக்கிறது, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அவர்தான் பாரும், புடமிட்டு பாரும். என் இருதயத்தை சோதித்து என்னை புடமிட்டு பாரும். ஆண்டவர் யார் சொல்ல முடியும்? என் உள்ளத்தை சோதித்து பாராண்டவர். ஒரு கர்த்தாவே ஒரு பாவம் இல்லை, ஒரு குறையில் ஆண்டவரே, என் இருதயத்தை நீ சோதித்து பாரு. யார் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உத்தமமான பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள்,
உத்தமத்தை காத்து கொள்கிற பிள்ளைகள் தான் சொல்ல முடியும். கர்த்தாவே என் இருதயத்தை நீ சோதித்து நீ பாருமாண்டவரே. கர்த்தாவே சோதனைக்கிறேன். சங்கீதம் 119:20 சொல்லிருக்கிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கர்த்தருக்கு சொல். தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அதை மறக்காத. மனுஷன் முகத்தை பத்தி ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரோ இருதயத்தை காண்கிறோம். எல்லா கர்த்தர் சொல்லணும், சோதரம் 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 சோதரம். 6வது குறிப்பு, தாம் தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்போம். தாம் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:17 வாசிப்போம். நீதிமொழிகள் 8:17 வாசிப்போம். சொன்னா, என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, வெளிப்படுவாரு. என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நீ அதிகாலையில் தேடுவாயானால் உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். உனக்கு வெளிப்பட்டு காண்பிப்பார். வெளிப்படுத்துறது மறைக்க மாட்டேன். யாருக்கு வெளிப்படுவார்? அவரை தேடுகிற பிள்ளைகள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதி தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னை சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறேன் என்னை கண்டடைவார்கள். தேவ ஜனமே, நீ கர்த்தரை பார்க்கணுமா? அதிகாலையில தேடு. அவர் மறைந்து இருக்கிறார், அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். நீ அவரை பார்க்க விரும்பினார், காலையில தேடு. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகம் நிரப்பும். தேவ சமூகம் உணரலாம். கர்த்தருக்கு சொல்ற அல்லேலூயா. வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்துற நம்ம வெளிப்படுத்தி காண்பிப்போம். 2:4-15 சொல்லிருக்குது, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். தேடினால் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. முயற்சி எடுக்கணும். நீங்க முயற்சி எடுக்கணும். ஆண்டு சபையில உட்காரணும், அவர் தேடணும். ஆலயத்துக்கு வரணும், எல்லா தேவசத்துல வரணும், ஜபத்துல உட்காரணும், அவர் தேடுங்க. எல்லாவற்றையும் அவரே அவர் முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அவர் தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். தன்னை வெளிப்படுத்துறது மறைத்துக் கொண்டே இருக்குமா? மறைத்துக் கொள்கிற தேவன், ஆனால் அவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லணும், சோதரம் 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 சோதரம். சகை கூட பார்க்கிறோம். லூக்கா 19:3 முதல் வாசிப்பீங்கன்னு சொன்னா, சகை ஏசு எப்படிப்பட்டவரோ அவரை காண வேண்டும் என்று அவர் முன்னால ஓடி காட்டுக்கு மட்டும் ஏறலாம். அங்கே வந்து நான் சொல்ற, சகைவ இறங்கி வா, என்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நான் வெளிப்படுத்தி காட்டினார். வீட்டில் போய் சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. அல்லேலூயா அல்லேலூயா. பிரயாசப்படுறோம். எப்படிப்பட்டவரோ இயேசு. இயேசு எப்படிப்பட்டவரோ பிரயாசம் போடுறான், முன்னாடி ஓடுறான். அவரு தலைவன் ஒரு அதிகாரி கூட மறந்து காட்டுக்கு மறந்து ஏறலாம். அங்கே வந்து நேரம் நின்று மேலே நோக்கி பார்த்து சொல்ற, சகையவே இறங்கி வா, இன்று நான் உங்க வீட்டில் தங்க போகிறேன். எவ்வளோ சந்தோஷம் எனக்கு. போகும்போதே சொல்றான், ஆண்டவரே இடத்துல ஏதாவது நான் தவறாக வாங்கியிருந்தா அதனால தான் திருப்பி கொடுத்துருவேன். என்னுடைய சொத்து ஆஸ்தியில பாதி வித்து நான் தரித்திருக்க கொடுக்குறேன். மாற்றம். தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்துவனா இருந்தா அவன் நன்மை செய்யணும். கொள்ளடிக்கணும்னா லஞ்சவனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருப்பதை கொடுக்கிறவன் தான். தரித்திருக்க கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, சிறுமையானவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உன்னோடு இருப்பாரானால், கர்த்தரோடு இருப்பாரானால் நீ நன்மை செய்ய வேண்டும், நீ தானம் செய்ய வேண்டும், நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சகோதரி, அவன் ஜீவிதம் மாற்றம் வந்தது. இயேசு இருக்கிற வீட்டுல சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனுஷனாக மாறினான். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தரின் கடைசி குறிப்பு, அவருக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை வெளிப்படுத்துவார். அவருக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை சங்கீதம் 25:14 வாசி. 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இருக்கிறது. அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ரகசியத்தை வெளிப்படுத்த யாருக்கு? அவர் பயந்த பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தம்முடைய ரகசியத்தை என்ன நடக்க போது வெளிப்படுத்தி காட்டுவார். இப்ப ஏன் இது பற்றி எப்படிப்பட்ட சமம் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் உலகமே ஸ்தம்பித்து இருக்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு அச்சத்தில் இருக்கிறது.
தேவ ஜனமே, ஆனால் நம்ம கேட்கணும். அவருடைய தீர்ப்பு திட்டம் தான் இது. அவர் இல்லாம ஒன்றும் நடக்காது. தேவ ஜனமே, கர்த்தர் இறங்கணும். கர்த்தர் தான் இருந்து விடுதலை கொடுக்கணும். கர்த்தர் தான் விடுதலாக்க போகிறோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தருணம், எப்பேற்பட்ட தலைவனும் மனுஷனும் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. மருத்துவமோ விஞ்ஞானமோ ஒன்றும் செய்ய முடியாம என்று தவித்துக் கொண்டிருக்கான். தேவ ஜனமே, கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். எல்லா கர்த்தர் சொல்லுவோம், கர்த்தரால் வந்தது. கர்த்தர் தான் ஒரு ஜீவனத்தவன் இருக்கிறான் அறிய வேண்டும். ஜீவனத்தவன் இருக்கிறது அறிய வேண்டும். சவுலை பவுலாக மாற்றின போல இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை கர்த்தர் மாற்றினார். தேவன் இப்படி இந்திய திருநாட்டுல அப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறோம். யார் இதுவரை கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அந்த நபரை கர்த்தர் தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இயேசுதான் மெய்யான தேவனை அறிவிக்கும்படி கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாம் கர்த்தர் சொல்லணும். அவர் அறியாமல் ஒன்றும் வரவில்லை. தேவன் நமக்கு இது புதிராக இருக்கிறது. ஏன் நடந்து நினைக்கிறோம்? ஆனா கர்த்தருடைய திட்டம், தீர்மானம். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு எழுப்புகளை தர போகிறார். இந்த தேசத்திலே ஒரு பெயர் உண்டாக போகிறது. ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு எழுப்புகள் இந்திய தேசம் உண்டாக போகிறார். எல்லாம் சொல்லுவோம். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். எப்படி நடக்குது? கர்த்தர் வெளிப்படுத்துவா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18:12 வாசிக்கிறோம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய சோதம் கோமராவை கர்த்தர் அழிக்க போறாரு. அது அங்க ஆபிரகாம் நான் மறைப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வெளிப்படுத்தி காட்டுறார். தேவ ஜனமே, கர்த்தர் மறைந்துதான் இருக்கிறார். அவர் ஒளிந்து கொண்டுதான் இருக்கார். ஆனாலும் தேவ ஜனமே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வெளிப்படுத்த தேவனா இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், சர்வலோகத்தையும் உண்டாக்கின தேவன் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனும் ரட்சகருமாக்கிய நீர் மெய்யாக உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் குறிப்பு, மனிதன் தன்னை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய அவர்கள் தம்மை தடவையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தரை நாம் தேட வேண்டும். இரண்டாவது குறிப்பு, தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கிரியை செய்கிறார், தம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். அதான் யோபு சொல்றாரு, நான் முன்னால போனேன் அவர் பார்க்க முடியல, பின்னாலும் அவர் பார்க்க முடியல, இடத பொண்ணு கிரியை செய்யறாரு, வளர்முள்ள அவரை பார்க்க முடியல, ஆனால் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சுற்றி இருக்கிற தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவன் நம்ம கைவிடுகிறதே இல்லை. அவர் இருக்கிறார். அவரை உணராமல் இருக்கிறார். ஆனால் இல்லைன்னு முடிவுபடாத அவரை பார்த்து சுற்றிலும் சூழல் இருந்து பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்டாக குறிப்பு, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஒரு ஜீவனை செய்ய வேண்டும். அவர் தம்மை தாழ்த்த, நாம் பரலோக தேவனா இருந்தாலும் அடிமை ரூபம் எடுத்து பூமிக்கு வந்து அடிமையாகவே ஜீவித்தார். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தேவ ஜனமே, அவ்வளோ தாழ்த்தினார். மனுஷன் கையில் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், மறித்து அடக்கம் மூணாவது உயிரோடு இருந்து அதுக்கு பிறகு இதால் உயர்த்தி அவருடைய வலது பார்த்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எவனாக மூர்மையாக இருக்க விரும்பினார், எல்லாருக்கும் கடைசியானவனாக எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனாக மாற வேண்டும் என்று கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புவாயானால் நீ எல்லாருக்கும் உன்னை தாழ்த்து. அல்லேலூயா. எல்லாருக்கும் பணிவிடை செய்கிற ஒரு ஜீவியத்தை செய். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். யோவான் சொல்றார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். அதே அவர் பெருக வேண்டும். நம்முடைய ஊழியத்துல கூட அவர் தான் நம்ம மகிமைப்படுத்தி காட்டணும். நான் ஒன்று இல்லை. தேவ ஜனமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது, ஒரு உத்தம ஜீவி செய்யறதாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறோம் உத்தம ஜீவியம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ உத்தமனாயிரு, எனக்குமாக உத்தமனா நடந்து எனக்குமாக நீ உத்தமனா நீ இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார். காலையில் உத்தமமா ஜீவிச்சான்,
அவனுக்கு போயிருந்த அந்த தேசத்தை அவனுக்கு சுதந்திரமாக அவனுக்கு அவன் சந்ததி கத்தர் கொடுத்தான். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உத்தம இதயத்தோடு என் வீட்டில் நான் உத்தம இதயத்தோடு இருப்பேன்னு நான் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:20 பார்க்கிறோம். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம ஜீவன் கர்த்தருக்கு பிரியமான மகன் மகள் என்று கர்த்தருடைய அங்கீகரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனித உள்ளத்தை சோதித்தறிகிற தேவன். மனுஷருடைய முகத்தை மாசம் பார்ப்பான், ஆனா கர்த்தரோ முகத்தை பார்க்கிறவல்ல, இருதயத்தை பார்க்கிறார். அவர் மேல எப்போதும் இருதயத்துல எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. வந்தா அவங்க இருதயத்தை திறந்து கூட ஆண்டவருக்கு. அல்லேலூயா. முழுத்தோடு முழு ஆத்மாவோடு நீ கர்த்தரை மையப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்ப்பார். தேவ ஜனமே, கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. 6வது குறிப்பாக்கலாம், தம்மை தேடுகிறவர்களுக்கு தாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதிகாலை என் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஓ, நீங்கள் அவரை தேடினால் அவங்க வெளிப்படுவார். தேவ ஜனம் வெளிப்படுத்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா அவருக்கு பயந்தவருக்கு தன்னுடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்த தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். சோதரம் சோதரம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தேவ ஜனமே, கர்த்தர் எல்லாம் கண்ணை கர்த்தர் சொல்லுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. சோதரம் சோதரம். எல்லாரும் சொல்லுவோம். சோதரம் சோதரம் சோதரம். எத்தனை பேர் கர்த்தரோட பேசணும் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுங்க. சோதரம் 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 சோதரம். மோசையோடு முகமுகமா பேசுற தேவன். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனமே, நீ உத்தமத்தோடு நீ தேவன் சமூகத்தில் வருவாயானால், முழுதோடு கர்த்தரை தேடுவாயானால் நம்ம வெளிப்படுத்தி காண்போம். அல்லேலூயா. உன்னை தாழ்த்த ஆயத்தமாயிரு. உன் அருகில் இருக்க தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து கொண்டு உத்தமமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய். கர்த்தர் உனக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுவார். இல்ல கர்த்தர் சொல்லணும். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் இந்த கொரோனா வைரஸ் விடுதலை கொடுக்கக்கூடிய சொல்லணும். சோதரம் சோதரம் கர்த்தர் செய்ய வேண்டும். தேவனால குணகாரம் ஒன்றுமில்லை. எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த உலகத்துல நம்முடைய தேசத்துல கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் கர்த்தர் சொல்லணும். சோதரம் 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 சோதரம். ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெய. கர்த்தாவே, இதை கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆலயங்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் கொடுங்க ஆராதிக்கணும் ஆண்டவரே. இந்த தடையெல்லாம் நீக்கும். ஒருவரால் தான் இது கூடும் ஆண்டவரே. நீங்க தான் இதை செய்யணும். நீங்க தான் அற்புதம் செய்யணும். அப்படியே சபைகளை பாதுகாத்துக்கணும், ஊழியக்காரர்களை பாதுகாத்துக்கணும், கட்டளைகளை பாதுகாத்துக்கணும். எல்லா ஜாதி ஜனங்களையும் நீ பாதுகாக்க முடியாது. சோதரிக்கை சோதரம் சோதரம் சொல்லணும். சொல்லணும். எல்லா கணமையும் கத்திரை சொல்லணும். சோதரம் 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 சோதரம். கிருபைக்குள்ள தேவனே, கொடானுக்கொடி நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர். நான் நல்லவராகவே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத பாதுகாக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. கொடானுக்கொடி சோத்திர ஆண்டவரே. நாம் உயர்த்தப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவன் ரட்சகரமாக மகா பரிசுத்தமுள்ள தேவன் தம்மை கர்த்தாவே இந்த பூலோகத்தை சிருஷ்டித்து ஆண்டவர் சர்வலோகத்தை சிருஷ்டித்து நீ ஒழித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் தரிசிக்கணும், காண வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அறிய வேண்டும். முழு சமுதாயம் உணர வேண்டும். மக்களால் மறைத்துக் கொள்ள வேண்டும். எங்களை கர்த்தாவை நான் மறைத்துக் கொள்ள வேண்டாம். கர்த்தரையே நான் உயர்த்த வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று யோவான் சொன்ன போல எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறான் ஆண்டவரே. மகிழ்ப்படுகிறாக. இந்த சத்தியத்தை கேட்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகம் நிரப்புவீராக. அவருடைய பலவீனம் மாறுவதாக, அவருடைய வியாதிகள் குணமாவதாக, அவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே. எல்லாம் அந்த பயம் திகில் நீங்கபடி ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே தேசத்துல இருக்க எல்லா அந்த கொரோனா அந்த வைரஸ் விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தினால அப்புறப்படுத்துறேன் ஐயா. இயேசு நாமத்தினுடைய வார்த்தை வல்லமுண்டு கர்த்தாவே. நீ சொல்ல ஆகும் கர்த்தர் நிற்க மாட்டவரே. எங்களை விடுதலையாக்குவீரா. இந்த சமாதானத்தை சந்தோஷப்படுத்துகிறார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுகிறார். சோத்ரான் 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 கர்த்தா. நன்றி 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 கர்த்தா. ஒரே ஒரு சமையல வந்து மையப்படுத்த கிருபிக்காய் சோத்ரான் 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 நீ மையப்படுகிறார். நீ பெருகழிச்சு எடுக்கவே ஏசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் நம்மோடு சகல பிரச்சனையோட கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட இருப்பார், நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை.